திருவள்ளூர் சுற்றுலாந்து வரேன் குடியாத்துலேருந்து. பௌர்ணமிக்கு வந்தேன், வேண்டிக்கு போனேன். ஆயிர லட்சத்தில் வந்து அங்கே பூஜை பண்ணி போனேன். பண்ணிட்டு போய் 20 நாள் ஆகல. அந்த 20 நாளில் கல்யாணம் வந்து ஒரு அதிசயமாக இருக்குது எனக்கு. என்னால் நம்ப முடியல. 2 வருஷமா பொண்ணு தேடி இருந்தேன். பொருத்தும் கிட்ட வந்தாலே பொண்ணு குதிரதில்ல, பொண்ணு மாப்பிள்ளை நல்லா கருப்பாக இருக்கா சொல்லுவாங்க. என்னான்னு தெரியல. லாஸ்ட்டாக வந்து இந்த கோயிலில் வந்து போய் மறுநாளே வந்து அந்த பொண்ணோட ஜாதகம் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே ஜாதகம் பார்த்தா நல்லா இருந்துச்சு. உடனே அவங்க எந்த இதுவும் சொல்ல, பொண்ணு என் பையன் கருப்பாக இருக்கிறான், பொண்ணு அவ்வளோ வெள்ளையா இருக்குது, அவ்வளோ அருமையாக கல்யாணம் நடந்துச்சு. திருப்பதியில் போய் கல்யாணம் பண்ணி வந்து ஞாயிற்றுக்கிழமை ரிசப்ஷன் முடிச்சு 8ஆம் தேதி 5ஆம் தேதி கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பௌர்ணமி வரதுக்குள்ளேயே இந்த கல்யாணம் நடந்தது ஒரு ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றது எனக்கு புரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. யாரோ சொன்னாங்க, சொன்ன மறுநாளே பௌர்ணமின்னாங்க. அந்த பௌர்ணமிக்கு யதார்த்தமா வந்தேன். பௌர்ணமி கூட தெரியாது. இங்க வந்து பின்னாடிதான் பௌர்ணமின்னு சொன்னாங்க. பௌர்ணமியில பண்ணிட்டு போனேன். அர்ச்சனை பண்ண உடனே மேல கௌரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே முடிஞ்சிடுன்னு அந்த அம்மா வாக்கு கொடுத்துச்சு. வீட்டுக்கு போயிட்டு இது பண்ண உடனே அந்த 20 நாள் அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. உடனே நிச்சயம் பண்ணோம், நிச்சயதாமம் வச்சோம். 5 நாள்லயே பட்டுப்படை எடுத்து எல்லாம் கல்யாணம் வச்சு கல்யாணம் முடிஞ்சிச்சு. 5ஆம் தேதி தெரியும் 10 நாள் ஆயிடுச்சு. இந்த பௌர்ணமி வரத்துக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. குழந்தைங்க நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வராகி தாய் அருளால குழந்தைங்க நல்லா இருக்கணும். ஆண்டவர் வெளியிலே வரவங்களும் கோயிலுக்கு வரவங்களும் நல்லா இருக்கணும். கோயிலுக்கு வரவங்களுக்கும் அந்த ஆத்தா வந்து நல்லபடியா அந்த சக்தியை பெற்று அவங்களும் நல்லா இருக்கணும். அவங்க வரவங்க எல்லாரும் பிரார்த்தனையும் நல்லா நிறைவேறி எல்லாரும் நல்லா இருக்கணும்.